ஆண்டவர் வந்து நம்ம மேல கர்த்தர் உங்கள் மேல வச்சிருக்கிற அபிஷேகமே என்ன அபிஷேகம்னா கர்த்தர் பணிவிடையின் ஆவி. அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது பலத்துக்கு சம்பந்தப்பட்டது. இந்த உலகத்திலே ரொம்ப கொடுமையான ஒரு வாழ்க்கை என்ன தெரியுமா? நோயா படுத்து கிடக்கிறது, பலவீனம். அப்படின்னா ஆண்டவரே அனுமதிச்சு, ஆண்டவரே சில நேரத்தில் வந்து ஒருவேளை அனுமதிக்கலாம், கர்த்தரே ஒருவேளை அனுமதிக்கலாம். அந்த மாதிரி வியாதிப்படுறது பரவாயில்ல. ஆனா நம்முடைய சோம்பேறித்தனத்தினால நம்ம பலவீனப்படக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்போ இந்த ஆபிரகாமனுடைய ஊழியக்காரனுக்கு ஒன்னே ஒன்றும் தெரியுது. என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, என் பிரயாணத்தை கர்த்தர் வாக்கிய பண்ணினார். இதுதான் என்னுடைய எஜமானனுக்கு ஏற்ற பொண்ணு. அது மனசுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, இன்னொரு பொண்ணை பார்க்கலான்னு தோணல, இன்னொரு வீட்டுக்கு போலான்னு, இன்னொரு ஜபம் பண்ணலான்னு தோணல. அவ்வளவுதான், பிக்ஸ் பண்ணி வீட்டுக்கு போயாச்சு. வரையாமா என் கூடன்னா அந்த பொண்ணும் என்ன பண்ணுது, கிளம்புறேன். என்ன ஆண்டவருடைய நடத்துதல். அந்த பையனை பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் உயரமா குள்ளமா, மூக்கு பெருசா சின்னதா, அவன் வாய் பெருசா இருக்குமா, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் எதுவுமே தெரியாது. வர்றியான்னு கேட்டா போலாம் அப்படின்னு சொல்றதுக்கு அதுதான் யார் வாய்த்த பிரயாணம்னா கர்த்தர் வாய்த்த பிரயாணம். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் உங்க தலை மேல இனி எப்படி நீங்க ஓட போறீங்கன்னா நிச்சயத்தோடு ஓட போறீங்க. சொல்லுங்க, தலை மேல கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு உண்மையிலே இந்த வார்த்தை எனக்கு தான்ப்பா, என் பிள்ளைகளுக்கு தான்ப்பா. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு ஆண்டவரே, எனக்கு ரொம்ப மாறுதலா இருக்கு ஆண்டவரே. எனக்கு நிச்சயமே இல்லாம எனக்கு ஓடுறது மாதிரியே இருக்குது. இவங்களோட கண்டினியூ பண்ணலாமா, விடலாமா, நான் நிக்கலாமா, என்னென்னமோ எனக்கு தோணுதுப்பா. எத்தனை நாள் இதோட ஓட போறேன், எத்தனை நாள் இந்த இடத்துல இருக்க போறேன், இதுதான் என்னுடைய எதிர்காலமா, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா, இதுதான் ஆண்டவர் நியமிச்சதா, இப்படி பல எண்ணங்கள் எனக்குள்ள ஓடிட்டு இருக்குது. ஆனா இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமாய் நீர் பேசுகிற வார்த்தை உண்மையானால் நானும் என் பிள்ளைகளும் நிச்சயத்தோடு ஓடக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தாங்கப்பான்னு கேளுங்க. நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஆமென். ரொம்ப முழங்கால் வலிச்சா நீங்க கொஞ்சம் உட்காருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எனக்கு இன்னும் இந்த 16ஆம் அதிகாரத்தில் சிலதுக்காக நம்ம ஜெபம் பண்ண வேண்டியது இருக்குது. ஆமென். அதனால ரொம்ப வலிக்குது அப்படின்னா நீங்க முழங்கால், என்ன அந்த ஆராதனை வார்த்தையை கேட்கறதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக வர வேண்டாம். சிலது ரொம்ப முழங்கால் வலிச்சுன்னா அந்த வார்த்தையே நீங்க சரியா கேட்க முடியாது, அதை சரியா ரிசீவ் பண்ண முடியாது. அதனால வந்து இதை விட ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம். ஆமென். அதனால ரொம்ப முடியல அப்படின்னும் போது கொஞ்சம் உட்கார்ந்துட்டு அகைன் அந்த வார்த்தையை கேட்கலாம். ஸோ நம்பர் 5, 5ஆவதாக இந்த அப்போஸ்தலர் ஆமென் 16ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். 16வது வசனம் முதல் ஒரு சில வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்திலிருந்து வாசிக்கலாம். நாங்கள் ஜெபம் பண்ணுகிற இடத்திற்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவி கொண்டிருந்து, குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமானுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள். இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தாள். பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. கவனிங்க, இந்த அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்தில் அடுத்து என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக அந்த பட்டணத்துக்குள்ள போகும்போதெல்லாம் ஒரு ஸ்திரீ வழியில நின்னுட்டு அப்படியே சத்தம் போட்டு, அவள் அந்த மனுஷிய சுத்தியும் ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, அப்போஸ்தலனாகிய பவுலை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. உடனே அங்கே இருந்து கத்துறது, என்ன கத்துறாரு அப்படின்னு சொன்னா, இதோ போறவங்க யாரு, மிக உன்னதமான, நீங்க அந்த வசனத்துல வாசிக்கும் போது தெரியும், 17வது வசனத்துல வாசிக்கும் போது நீங்க தெரியும், அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு
அறிவிக்கிறவர்கள். நல்லா தானே சொல்றாங்க, நல்லா தானே சொல்றாங்க. ஆனா நல்லா சொன்னாலும் சொல்லுற ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட்? சத்தமா சொல்லுங்க. அது அசுத்த ஆவி. சில நேரத்தில் பிசாசும் வசனம் பேசும், சில நேரத்தில் பிசாசும் பாட்டு பாடும், சில நேரத்தில் பிசாசும் தீர்க்க தரிசனம் சொல்லும். அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அடையாளம் கண்டு கொள்ளுகிறதுல உங்களுக்கு ஸ்பெஷல் ஞானம் உங்களுக்கு தேவை. சிலரெல்லாம் கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை நம்பிடக்கூடாது, நீங்க விசுவாசிச்சிடக்கூடாது. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு வந்து சில நேரங்களில் சிலர் ரொம்ப சிக்கி இருக்கிறது எங்க சிக்கி இருக்காங்கன்னா, இந்த கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு நிறைய பேர் சிக்கி இருக்கிறாங்க. அவங்க பேசுகிற வார்த்தை உண்மை இல்லை, மனசுல இருந்து உடம்புல இருந்து வாயிலிருந்து பேசுறாங்க ஆவியானுடைய துணையோட. அப்போ இந்த இடத்துல எல்லாருமே பவுலை பார்த்து, ஏயா அந்த அந்த லேடி நல்லா தானையா சொல்றாங்க, உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரன்னு சொல்லும் போது 10 பேர் இன்னும் தானையா நம்மளை ஏத்துக்குவாங்க. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இயேசுவின் நாமத்தினால அந்த ஸ்பிரிட் அந்த மனுஷிக்குள்ள இருந்து என்ன பண்ணினாருன்னா துரத்தினார். அப்படின்னா இந்த 16வது அதிகாரத்துல நமக்கு 5வது கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நமக்கு கண்டினியூவா நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிற சிறிய கிரியைகளை, தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற கிரியைகளை கர்த்தர் நம்மை விட்டு விலக்கி, உங்களை விட்டு விலக்கி, ஆமென், இனி உங்களுக்கு தொந்தரவு செய்கிறவர்கள் இல்லாத அளவிற்கு, உங்க தரிசனத்தை தொந்தரவு செய்யாதவர்கள் இல்லாத அளவிற்கு கர்த்தர் கிருபையா இறங்க போகிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர், பாஸ்டர் நிச்சயமா அப்படிதான், ஒரே டிஸ்டர்பன்ஸ், நான் குடியிருக்கிற இடத்துல டிஸ்டர்பன்ஸ், நான் வேலை செய்யற இடத்துல டிஸ்டர்பன்ஸ், கொஞ்சம் வளர்ந்தா உடனே டிஸ்டர்பன்ஸ், ஏதோ ஒண்ணு மூலமா என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப தொந்தரவு அதிகமா இருக்குது, எங்க போனாலும் அந்த டென்ஷன், அந்த டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், கர்த்தர் அந்த அசுத்த ஆவியை துரத்தி, கர்த்தர் உங்களுக்கு சமாதானமான வேலை, சமாதானமான குடும்பம், சமாதானமான நம்முடைய வாசஸ்தலம் எங்கும் கர்த்தருடைய சமாதானம் உண்டாவதாக. தொடர் நம்மை தொந்தரவு செய்கிற அந்த மனுஷனை கர்த்தர் அந்த இடத்திலிருந்து எடுப்பாராக. தொந்தரவு செய்கிற அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஒன்று ஆண்டவர் வந்து தொந்தரவு செய்கிற மனிதர்களை நம்மளை விட்டு எடுத்துட்டு போயிடுவாரு. இல்ல அப்படின்னு சொன்னா தொந்தரவு செய்கிறத சமாளிக்கக்கூடிய பலனை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? சில நேரத்தில் சில இடத்துல சினிமா பாட்டு போட்டிருந்தா நமக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஐயோ என்னடா இப்படி போட்டு தள்ளுறாங்களே அப்படின்னு தோணும். ஆனா அது சிலது பார்த்தீங்கன்னா, அது பார்த்துக்க பஸ்ஸில் போகும்போது நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு. அந்த சிடி பிளேயர் அப்படியே ஒரு ஸ்பீடு பிரேக்கரில் விழுந்து இறங்கி அப்படின்னு நின்றுச்சுன்னா, நம்ம அந்த ஏரியா போய் சேர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வெளியே வரவே வராது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் திட்டுவாங்க, சார் எடுத்து திருப்பி போடுங்க சார் அப்படின்னு. அது வேற ஒன்றும் இல்லை, நம்ம ஜபத்துக்கு கிடைச்ச பலன். சில நேரத்தில் ஆண்டவர் தொந்தரவை எடுத்து, சில நேரத்தில் அது பாட்டுக்கு ஓடிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம காதுல அதை குறிச்ச வார்த்தையே என்ன பண்ணாது, அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகவே இருக்காது, அது நமக்கு புரியவே புரியாது. இது ரெண்டையுமே கர்த்தர் செய்வார். 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னை தொந்தரவு செய்கிற சக்திகளை நான் துரத்துவேன். இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை. கைகளை தட்டி முழு பலத்தோடு நம்புறவங்க முழு பலத்தோடு இது நடக்கட்டும். அந்த வேலையில டிஸ்டர்பா இருக்கிற அந்த காரியத்தை இப்போ அந்த குடும்பத்துல இப்பொழுது டிஸ்டர்பா இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் எடுத்து போட வல்லவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே இருக்கிற 5 வாக்குத்தத்தங்களும் உங்கள் தலையின் மேல் ஆமென்றும் ஆமென் என்றும் அப்படியே இருப்பதாக. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படியே இருப்பதாக. ஆமென்.